ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கேன்சல் பற்றி நம்ம வந்து பிரேக்கிங்காக போட்டிருந்தோம். ஸோ நிறையா பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ப்ரோ இந்த வருஷத்தில் இருந்து ரத்து பண்ணுறாங்களா இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து ரத்து பண்ணலாம்? ஸோ இந்த வருஷம் ஆல்ரெடி கல்வியாண்டு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் கேன்சல் பண்ணுறாங்களா, இல்லை எக்ஸாம் வைக்கிறாங்களா, இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து ரத்து பண்ணுறாங்களான்னு லாஸ்ட் வீடியோலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேற்று என்ன நடந்ததுன்னா, மாநில கல்விக் கொள்கையை வந்து 2025ஆம் ஆண்டுக்கான மாநில கல்விக் கொள்கையை நம்ம கவர்மெண்ட் வந்து அறிவித்தாங்க. ஸோ அதில் நிறையா குறிப்புகள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது இருமொழி கொள்கை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தாலும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா என்ன இருந்தது அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்டோட பொதுத் தேர்வு ரத்து. ஸோ இந்த 11th ஸ்டாண்டர்ட் பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் யாரும் பெருசாக அந்த மார்க் ஷீட்டை கண்டுக்கிறது இல்லை. ஒரு காலேஜ் அட்மிஷனுக்கு போனாலுமே 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் யாரும் கேட்குறது இல்லை. அப்படின்றப்போ அதுக்கு பொதுத் தேர்வு, ஏன் ஒரு வருஷம் மாணவர்கள் மேலே ப்ரெஷர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறையா கேள்விகள் போயிட்டு இருந்தது. ஸோ அது இருந்த சுச்சுவேஷனில் ஒரு 4-5 வருஷம் இந்த எக்ஸாம்ஸ் நடந்துட்டு தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது தேவையில்லை அப்படின்றதுனால அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஜியோவில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நடப்பு கல்வியாண்டு முதலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இயர் இப்போ ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, இந்த இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பொதுத் தேர்வு கிடையாது. உங்களுக்கு நார்மலான எக்ஸாமாக தான் நடக்க போகுது. நீங்கள் ஒரு வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகிட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெல் ப்ரிப்பேர்டாக போகலாம் அப்படின்றது தான் உங்களுக்கான இது. ஸோ எந்த குழப்பமும் தேவையில்லை. இந்த இயரே எக்ஸாம் கிடையாது. 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் லாஸ்ட் இயர் வச்சது தான் கடைசி 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Till then, thank you.